கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ காலங்கள்லாம் வெயில் காலம் வர வர உடம்புல பல உபாதைகள் வரும். அதில் வெப்ப சூடு ஏற ஏற என்ன ஆகும்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரொம்பவே அதிகமாக வரும். அதில் ஒன்று தான் இந்த கொப்பளங்கள் வருது. அதாவது நம்ம ஸ்கின்ல நமக்கே தெரியாமல் ஒரு ஒரு மாதிரி நமைச்சல் இருக்க மாதிரி இருக்கும். காலம்பரெல்லாம் வெயில் ஏற ஏற அப்படியே தொடர்ந்து வெயில் மத்தியானம் போக சாயந்தரத்தில் பார்த்தா சின்ன சின்ன குட்டி குட்டி கொப்பளங்கள் வந்துடும். அந்த மாதிரி கொப்பளங்கள் வந்ததுன்னா அது கொஞ்சம் பெருசாகி மறுநாள் அப்படியே பெரிய சரங்காக மாறிடும். அந்த மாதிரி கொப்பளங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியறது இன்னைக்கு அந்த மாதிரி கொப்பளம் வந்திருக்கு, சின்னதாக ஒரு கடகத்தின இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனேயே இந்த மருந்து நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா உடனே அது நல்லாயிடும். ஏன்னா நம்ம உடனே பார்த்துட்டு உடனே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பெரிய இதுவாக கொண்டு போகாமல் அதுக்கு பிறகு அதை போக்குறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுட்டு அது ஆறினாலும் அப்படியே வடுவடுவாக தங்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன கொப்பளம் வந்த உடனே அதை பார்த்துட்டு அதை நம்ம உடனே இந்த நான் சொல்ல போகிற இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு அதில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அதை போலலாம் இல்லாமல் நல்லாவே ஆகிடும். என்னென்னா ஊமத்தையில சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் சிட்டி உள்ள கூட ஓரமாக எங்கேயாவது ஒரு குப்பைமேடு அல்லது ஒரு மண் இருக்கிற இடத்துங்களில் நிறையா அந்த மாதிரி வளர்ந்துருக்கு ஊமத்தஞ்செடி. அந்த ஊமத்தஞ்செடியோடைய இலைகள், அந்த இலைகளை கூடி மட்டுக்கும் நம்ம கொழுந்தா பறிச்சுட்டா அரைக்கிறது ஈஸி. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ரொம்ப முத்தின இலை இல்லாமல் சாதாரணமாக அந்த ஊமத்தை இலையை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்ல மசிய அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்ல மசியை அரைச்சிடுங்க. அந்த மசியை தொகையில் மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும். அந்த மாதிரி கெட்டியாக அரைச்ச அந்த ஊமத்தை இலையோடைய அரைச்ச அந்த தொகையில் எடுத்து அதோட கொஞ்சோண்டு எருமெண்ணெய், இப்போ எருமை வெண்ணெய்ங்கிறது எருமை பாலில் எடுத்து உர ஊற்றி அந்த வெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது சாதாரணமாக எல்லா வியாதிகளுக்கும் மருந்து சொல்லும்போது பசு நெய் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த கொப்பள விஷயங்களுக்கு எருமையோடைய வெண்ணெய் தான் அது ஈஸியாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அப்படி கிடைக்காட்டி கூட நம்ம வீட்லேயே நம்ம பாலை உர ஊற்றி அந்த வெண்ணெயை எடுத்துட முடியும். சும்மா பாட்டில் தயிரை போட்டு குளிக்கினீங்கன்னா ஏடு போட்ட வெறும் தயிர்லாம் வெண்ணெய் வராது. ஏடு போட்டு ஏடை உர ஊற்றி இருந்தீங்கன்னா அந்த ஏடை எடுத்து போட்டு குளிக்கினீங்கன்னா வெண்ணெய் கிடச்சிடும். ஏன்னா இதுக்கு ஒன்றும் பெருசாக 1/4 கிலோ வேணும், 100 கிராம் வேணும், 50 கிராம்லாம் வேணும்லாம் கிடையாது. ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூனுக்கு இருந்தாலே போதும். அதனால் நம்மளே குளிக்க கூட பாட்டிலில் போட்டு கூட இப்போ பெருசாக அதை கடையணும்னு கூட கிடையாது, மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி மிக்சியில் போட முடியாத அளவுக்கு கொஞ்சமாக அதை உர ஊற்றி இருக்கேன்னா அதை பாட்டிலில் போட்டு கூட கொஞ்சம் நேரம் குளிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே வெண்ணெய் வந்துடும். அந்த வெண்ணெயை எடுத்து கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான். எதுக்காக கஷ்டப்பட்டு தேடின்ட்டுலாம் போகணும்னு இல்லை, எங்கேயும் போய் வாங்கணும்னு இல்லை, எருமை வெண்ணெய் இருக்கான்னு கேட்கணும்னு இல்லை. சாதாரணமாக பாலை நம்ம வாங்குறதே எருமை பால் தான் அதிகமாக வாங்குகிறோம். அந்த பாலை உர ஊற்றினா அதில் ஏடோட உர ஊற்றணும். அது உறைஞ்ச பிறகு அந்த தயிர் மேலே இருக்கிற வேடை மட்டும் எடுத்து நீங்கள் போட்டு குளிக்கினாலே வெண்ணெய் கிடச்சிடும். தயிரை போட்டு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தயிர் போட்டு கடைஞ்சிங்கன்னா அது மோர் தான் கிடைக்குமே தவிர வெண்ணெய் கிடைக்காது. ஏடுலேருந்து தான் வெண்ணெய் கிடைக்கும். அதனால் இதை ஏடை போட்டு குளிக்கிட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கு வெண்ணெய் வந்தால் கூட போதும். அந்த வெண்ணெயை எடுத்து இந்த ஊமத்தம்பூ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கலவையில் போட்டு குழைச்சிட்டு நல்லா குழைச்சி அந்த குழைச்ச அந்த குழவையை எடுத்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கொப்பளங்கள் வந்திருக்கோ அந்த கொப்பளத்து மேலெல்லாம் வச்சுட்டே வந்தீங்கன்னா மறுநாளே கொஞ்சமாக வாடி அதுக்குள்ளே இருக்கிற நீரெல்லாம் போய் அது வாடி அதுக்கு பிறகு மறுநாள் கொஞ்சம் கருப்பாயிட்டு அப்படியே தானே உதிர்ந்துடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா இதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க, அப்போ கொப்பளமாகவே வந்திருக்கும். அதாவது நீர்க்கொள்ளுவான் அம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே அந்த கொப்பளமும் வந்திருக்கும். ஆனால் அம்மை வேற இது வேற, இது ரெண்டையும் பிரித்து பார்த்து தெரிஞ்சு செய்யுங்க. அம்மைக்கெல்லாம் இதை செஞ்சிடக்கூடாது, நீர்க்கொள்ளுவான் அம்மைக்கெல்லாம் இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி கொப்பளத்துக்கு மட்டும்தான் இதை செய்யலாம். கொப்பளம்னு சொன்னால் இப்போ வெள்ளையாக குண்டாக இருக்குன்னா அது மேலே ஒரு கருப்பாக சின்னதாக கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் கொப்பளம். அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த கண்ணு மாதிரி இருக்கிறத கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கொப்பளத்துக்கு மேலே இருக்கிற கண்ணை எடுத்துட்டு கட் பண்ணி நகத்தெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு எடுத்துட்டு அதை பிதுக்கி எடுத்தீங்கன்னா சீழெலாம் வந்துடும். சீழ் வந்த பிறகு இந்த இதை போடுங்க.
அதை போட்டிங்கன்னா இப்படி தொடர்ந்து ஒரு 2-3 வேளை போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆறி அப்படியே சுண்டி அப்படியே அந்த நீர்க்கொழுவான் அந்த கொப்பளம்லாம் இல்லாமல் நல்லபடியாக ஆயிடுவீங்க. ஸ்கின் உங்களுடைய பழைய ஸ்கின் மாதிரியே வந்துடும். இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள்லாம் கேப்டன் டிவிக்கு எழுதி போடுங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவு விளக்கங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை செய்யுங்க. மீண்டும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது அப்படி. சரியா, நாளைக்கு இதை விட சூப்பராக உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்த நியூஸ் பேசுகிறோம். கார்த்திக் என்ன பண்ண போகிறாங்க எடுத்துருவாங்க. ஸோ இதோட நேம் மட்டும் சொல்லிடுங்க. ரெட் சில்லி. நீங்கள் இது இந்த இடத்துல நின்று இல்லை கொஞ்சம் பிளான் பண்ணிங்க. இன்னும் இருக்குது, கொஞ்சம் நேரம் இருக்குது. அதில் ஏதாவது பிளான் பண்ணிங்க. ரெடே கேட்கல. ரெடி ரோலிங்னு செஃப் ரோல் ஐட்டம் செஞ்சிருக்காது. அது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சரி ரெடி.